அழகா நான் விஎஸ் பேசுறேன். நீ நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து விக்டோரி கிக் ஆஃப்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 13 தான் நீ நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போட அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மேட்ச் எல்லாமே ரொம்பவும் பரபரப்பா நல்லாவும் போக போகுது. அதுலயே முக்கியமா ட்ரிபிள் மேட்சை பொறுத்தவரைக்கும் யாருடான்ற மாதிரி நிரூபி போனுங்க. உண்மையிலே இப்போ பிரமாதமா இருக்க போகுது. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்ல ஃபுட்பால் மேட்ச் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சரி வாங்க நம்ம கதை கொடுக்கலாமா. இப்போ காலையிலேயே பார்த்தா நம்ம ரீகா எரிகா அப்புறம் ஹீரோ இவங்க 3 பேரும் சேர்ந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். என்னப்பா ரீகா இப்பெல்லாம் உங்க அம்மா எதுவும் திட்டுறது இல்லையா? இல்ல அவங்க பெருசா எதுவும் கேட்கறது இல்ல, போய் விளையாடதான் சொல்றாங்க. சரி ஓகே பிரமாதமா இதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ சொதப்ப ஆரம்பிக்க ஹீரோ ஒன்னு பக்கம் அவளை தொழிட்டு சொதப்புறான். இன்னொரு பக்கம் நம்ம கோச்சு பார்த்து ட்ரிபிள் டீம்ஸ் விளையாடி இருக்கிறத பார்க்கும்போது இவனுடைய அப்பாவா இருக்கிற அந்த ரென்ன்ற சொல்றவரும் இவனுங்க விளையாடுறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஜென்டில்மேன் இல்லாத மாதிரி தான் விளையாடுறானுங்க. அது நீங்க கோச்சா இருந்து கண்காணிச்சு அவனுங்களை மாத்தணுன்ற மாதிரி சொல்ல அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இவனுங்க கண்டிப்பா ஒரு சின்ன பசங்க மாதிரி நடந்துக்க மாட்டானுங்க. கோட்டா பால ஷூட் பண்றான்ற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் ஷூட் பண்ற ஸ்டைல பார்த்துட்டு இவனும் ஷாக் ஆகுறான். பார்த்தா அச்சசல் நம்ம கோச்சியை காப்பி அடிச்சு வச்சிருக்கேன் கோட்டாங்க. கோட்டாசும் நீங்க உண்மையில வேலை உள்ள எனக்கு பயமா இருந்துச்சு தெரியுமா? ஒரு கோல் கீப்பர் உன் வேலை தடுக்குது என்ன கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி எங்கப்பா இந்த பையன் அப்படி என்னையே அச்சசல் காப்பி அடிச்சிட்டான். இருந்தாலும் இது பார்க்கவே நல்லா தான் இருக்கு. சரி எல்லாரும் இந்த இடத்துக்கு வாங்க. டுமாரோ நமக்கு குவார்டர் ஃபைனல்ஸ் இருக்கு மேட்ச். இன்னைக்கு நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க எல்லாரும். தேவையில்லாம உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. எரிக்கு அதுக்கப்புறம் கோச் நம்ம நாளைக்கு வந்து கோபயாஷின்னு சொல்லக்கூடிய அந்த டீம் கூட மோத போறோம். அவங்க எப்படிப்பட்டவங்க? உண்மைதான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி நான் வச்சிருக்கேன். அவங்க எல்லாருமே ரொம்பவும் பெரிய பெரிய ஆளுங்க, ரொம்பவும் பல்கா வேற இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஜூடோ கரத்தால தெரிஞ்சு வச்சிருப்பாங்க போலவா? ஆமா கஷ்டமா தான் இருக்கும் அந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு. அதனால அடுத்த கட்டமான சில சேஞ்சஸ் டீம்ல கொண்டு வர போறேன். லைன் அப்ல லாஸ்ட் டைம்ல விளையாடின மாதிரி சேம் அதே தான். யூஜி அண்ட் கோட்டாவை நான் இடத்த மாத்த போறேன். ஆனா நான் மிடில் ஃபீல்டரா இப்ப இருக்கேன். கோட்டா ஃபார்வர்ட் விளையாடுறான். அப்ப அந்த மாதிரி தான் பண்ண சொல்றீங்களா? ஆமா ஆமா அப்படியே விளையாடுங்க. அவங்க எதிர்பார்த்ததும் இதுதான். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா ஒசவும் என்னமோ சரியில்லான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவனுக்கு 3 பேர் போகும்போது ஏண்டா கோச் நம்மள திடீர்னு இந்த மாதிரி சுவிட்ச் பண்றது எதுவும் வித்தியாசமா இல்ல? உண்மைதான்ப்பா. உண்மையிலே சொல்ல போனா நிறைய பேரோட கண்ணு நம்ம மேல தான் இருக்கு. அப்பா வர திடீர்னு வந்திருக்காரு. 10 நம்மளை பத்தி நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா அதனாலதான் அவர் மாத்திராரு நினைக்கிறேன். இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நம்ம எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க மாதிரி விளையாடல, அதனாலதான் அவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அடுத்த கட்டல் மேட்ச்ல நம்ம விளையாடுறத பார்த்துட்டு எல்லாரும் வாயடிச்சு போகணும். கோச் அதனாலதான் பயந்துட்டு நம்மள இந்த மாதிரி வைக்கிறான்னு நினைக்கிறேன்ப்பா. இருந்தாலும் நம்ம ஒரு டீம் விளையாடுறதுனால இதெல்லாம் பண்ணி தாக்கணும். நம்ம ஒரு இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுல. மேபி மேட்சுக்குள்ள எப்படி எந்த நேரத்துல என்ன சூழ்நிலை மாறும்னே தெரியாத போது நம்மளுடைய இஷ்டத்துக்கு தான் ஆடுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து கோச்சோடைய பேச்சு கூட கேட்காம நம்மளுடைய ஸ்டைல தான் விளையாடணும். கோட்டாவும் இல்லடா நம்ம கரெக்டா விளையாடனாலே போதும் கோச் சொல்ற மாதிரி. என்னடா நீ எப்படி சொல்ற? ஆமா அடுத்த கட்ட மேட்ச் அப்படிதான் போகும்னு எனக்கு தோணுது. சரி கோட்டா சொல்றதுல நம்ம நம்பலாம். ஆனா கோட்டா நீ கோச்சை ரொம்ப நம்புறப்பா. மேட்ச் எப்போ எப்படி மாறும்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் பார்த்து இவனுக்கு 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் 2 பேருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நல்லா பழகுறானுங்க. இருந்தாலுமே விடாமுயற்சியோட ஆட்டோ பார்த்தா கோல் போறதுக்கு ட்ரை பண்ண. ஆனா ஒரு கோல் கூட விழா மாதிரி இல்ல. சோர்ந்து போறான் ஒரு கட்டத்துல. இருந்தாலும் அவன் பார்க்கும் போது விட்டு கொடுக்க மாட்டான் இவன். அதுக்கப்புறம் மறுநாள் மேட்ச் காமிக்க மேட்ச் ஆண்டு பார்த்தா எல்லா ஆப்போனன்ட் டீம் சேர்ந்தவனுங்க பெருசா இருக்கானுங்க. எப்படியாங்கப்பா பல்கா இருக்கானுங்களப்பா. ஆப்போனன்ட் கோச்சும் நேத்தே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் மோமையாம ப்ரெடிக்டர்ஸ் இன்னைக்கு விடக்கூடாது. அந்த ட்ரிபிள்ஸ்னு இருக்கிற ஆளுங்களை நீங்க இன்னைக்கு தம்சம் பண்ணி ஆகணும்டா. கண்டிப்பா இன்னைக்கும் சேம் அட்டாக் அதே தான் பண்ண போறாங்கன்னு தெரியுது. அதனால நீங்க விட்டு கொடுக்காதீங்க. போங்க சொன்ன மாதிரி விளையாடுங்கிற மாதிரி அவர் சொல்ல நம்ம ஆளுங்க ஒரு பக்கம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ரெஃப்ரி பார்த்தா ஒரு பக்கம் அதே ஆளு ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். கோச் ஒரு பக்கம் இவன் பாக்குற விஷயத்த பார்த்து கவனிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மொத்தம் என்ன கை கொடுக்குறதுக்கு நின்று இருக்கும் போது ஆப்போனன்ட் டீம்ல இருக்கவங்களும் ஓ நீங்க அந்த ட்ரிபிள் டீமன்ஸா இவங்களை இன்னைக்கு அழிக்கணும்ப்பா அதுக்கோசம் தான் நாங்க வந்திருக்கோம். சரி ஓகே டேலண்ட் இல்லாதவங்களாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கானுங்கடாப்பா. முதல்ல ஒன்னு பால தொடர விடுறோமா பாக்கலான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுங்க சொல்லவும் இதுலயே பார்த்தா வாய் தகரா மாறுது. அது கொஞ்சம் கொஞ்சமா ரெஃப்ரி இதை பார்த்துட்டு பசங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கை கொடுத்து கூட சண்டை உங்களுக்குள்ள கொஞ்சமாச்சு எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க மாதிரி நடத்துவாங்க. எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆப்போனன்ட் டீமை சேர்ந்தவனுக்கு மட்டும் மன்னிப்பு கேட்க. ஆனா இவனுக்கு கேட்க மாட்டாங்க. எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க தானே அதே மாதிரி நடந்தவங்க சொல்லிட்டு திமுறை சொல்லிட்டு நம்ம பழம் கிளம்ப. டேய் நில்லுங்கடா உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? நான் சொல்றதே உங்களுக்காக தான். ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ச்ல கண்டிப்பா நீங்க எதுனா ஒரு எசக்கு பசுக்கான வேலை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை மேட்சை விட்டு தூக்கிடுவேன். அதுக்கு எல்லா விதமான உரிமை எனக்கு இருக்கு. அதனால ஒழுங்கா விளையாடுங்க. கொஞ்சமாச்சு எலிமெண்டரி பசங்க மாதிரி விளையாடுங்க. பெரிய பசங்க மாதிரி நியாயமே விளையாடாதீங்க. என்னடா இவர் பேசுற மாதிரி சொல்ல இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க எல்லாரும் சேர பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோடைய அம்மாவும் அடி எங்கப்பா இந்த ஒரு மேட்சுக்கு மட்டும் இவ்வளவு ஆளுங்க நான் வருவாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா அவர் கண்ணாடி போட்டுங்கிற கூட வந்திருக்காருமா. மேட்ச் ஆரம்பிச்ச உடனே பார்த்தா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கவங்க ரொம்ப பல்கா இருக்கிறதுனால நம்ம பாலுங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. குறுக்கால பார்த்து எரிக்கவும் வந்துட்டு பால் எடுக்க அவளாலையுமே ஒரு கட்டத்தை சமாளிக்க முடியல. ஏன்னா 2 பேரும் டிஃபெண்ட் பண்றாங்க. அவளுக்கு ஒரு கடையில் அவளை தள்ளி விட்டுட்டு அவனுங்களும் போக இந்த ரெஃப்ரி பார்த்தா ஃபவுல் கொடுக்க மாட்டான். பெனால்ட்டி இல்ல. அது ஃபவுல் ஏன்ற மாதிரி மேனேஜர் கத்த கோச் இதை கவனிக்கிறான். இவன் வேணும்னு இந்த விஷயத்த பண்றானு. அதுக்கப்புறம் பால் வந்து இன்னொரு பக்கம் கோல் போஸ்ட் கடிக்க ஒருத்தனும் நம்ம ஹீரோ குறுக்கால வந்து அவன் நெத்தில போட்டு அப்படியே கீழே வந்துருவான். கடவுளே பால் எங்க போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ அடிபடுத்தக்கூடிய சீக்கிரமா போய் பார்க்க பால் அடுத்த கட்டமா பார்த்தா நம்ம யூஜியும் அவனுக்கிட்ட இருந்து ஆப்போனன்ட் கிட்ட தள்ளி விட்டு எடுத்துட்டு போகும்போது பார்த்தா இதை பார்த்துட்டு அதுக்கு மட்டும் ஃபவுல் கொடுக்குறான். ஃபவுலா கோச் இதை பார்த்துட்டு அதே செய்யறான். அவன் வேணும்னு இந்த மாதிரி மாத்தி பண்ணிட்டு இருக்கானு. ரெஃப்ரியை விடக்கூடாது. அதுக்கப்புறமா அடுத்த கட்டம் திரும்பி மேட்ச் ஆரம்பிக்கும் போது பார்த்தா எரிக்க கிட்ட பால் இருக்கேன் தடுக்கிறதுக்காக நிறைய பேர் வரேன். இந்த மாதிரி விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது பார்த்தா ஒருத்தன் வந்து தள்ளி விட்டுருவான். அடிச்சு திரும்பியுமான்னு சொல்ல அவனுக்கு வில்லத்தனமா செலுத்திட்டு பாலை தூக்கி போட இதுக்கு மட்டும் எதுவுமே கொடுக்க மாட்டான் ஆப்போனன்ட் டீமுக்கு. அந்த ரெஃப்ரியும் எரிக்க உன பக்கம் கடுப்பவரா அடிச்சா நான் ரொம்ப சுலவா இருந்திருக்கேன். அதனாலதான் அவன் எடுத்துன்னு போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கோல்
வச்சுக்கிட்டு பால் வர கோல் கீப்பர் பிடிச்சிருவான். அடையங்கப்பா நல்ல மேல பிடிச்சிட்டோம்பா அந்த பையன். உண்மைதான் அது இருக்கிற ஆப்பனன்ஸ் எல்லாமே வெயிட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால சுச்சுவேஷன் முக்கால்வாசி அவங்களுக்கு தான் சாதகமா இருக்கு. கோச் இன்னொரு பக்கம் யோசிக்கிறான் ரெஃப்ரி அவங்களுக்கு சாதகமா இருக்கான்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் பிக் 3 உங்களுடைய வேலையை காமிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவும் சொல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப மேட்ச் ஆரம்பிக்கும் போது இப்ப ட்ரிபிள் டீம் ஒத்து மொத்தமா பிளாக் பண்ணதுனால நம்மளுடைய ஒரு பால் யாருக்கு பால பாஸ் பண்ண முடியுமே தெரியல. அவங்க பக்கம் திணற பால ஒரு இடத்துல அவங்க இருந்து எடுத்து பார்க்கும்போது அவன் காலெல்லாம் டச் பண்ணி தடிக்க விடல. அந்த பையன் வேணும்னே வந்து கால் தடிக்கி அவனே விழுந்துட்டான். ஆனா இருந்தாலுமே பார்த்தா ரெஃப்ரி அவனுக்கு எல்லோ கார்டு கொடுக்குறாரு. ரோஜியும் ரெஃப்ரி நம்ம மேலதான் கண்ணா இருக்காரு. உண்மைதான் யோ என்ன இதுக்கெல்லாம் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு இருக்க நியாயமே இல்லையா? யோ உங்களுடைய பசங்க ஒழுங்கா விளையாட மாட்டாங்க அதெல்லாம் கேட்குது இல்ல எங்க நான் வச்சதான் சட்டம். அதனால உங்களுடைய பசங்களை ஒழுங்கா விளையாட சொல்ல அப்படின்ற மாதிரி அவன் மிரட்டல் நமக்கு மேனேஜரியா கோச்சிங் யோசிக்கிறான். நம்மளுடைய பசங்களை ஜென்டில் மேனாட்ட விளையாடுறது இல்லாம இவன் கூட சொல்லியிருந்தான். இப்ப பார்த்தா அவனே அநியாயமே இல்லாம எல்லோ கார்டு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம பாலுக்கு இன்னமும் திறம்பட விளையாடுறானுங்க. ஒருத்தவங்க அடிப்படாம எதுவும் பண்ணாம ஒரு இடத்துல பார்த்து கோட்டா கிட்ட பால் வரும்போது அவன் ஹெட்டிங் பண்ணும்போது பார்த்தா பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தனும் ஆப்பனட் அவன் மூஞ்சிலே வாயில குத்துவான் பாருங்க. பால் வெளியே போயிடும். ஆனா கோட்டா கடு போயிட்டு டேய் எதுக்குடா வாய் அடிச்சேன் ஏப்பா நான் அடிச்சதுக்கு ப்ரூஃப் இருக்கா இருக்குடா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுக்கு கூட சண்டை மாடுறது போக இதை பார்த்துட்டு நம்ம ரெஃப்ரியும் டே கவனம் இருக்கா சண்டை என்ன பெருசா போகுதுல பார்த்தா கோட்டா மேல தப்பு இருக்கிற மாதிரி அவரும் ரெஃப்ரி பார்த்தா எல்லோ கார்டு கொடுத்துறாரு கோட்டாக்கு. என்ன இது அவனுக்கு மட்டும் கொடுத்துருக்காரு ஆப்பனட்டுக்கு. எங்க பாருங்க பசங்களா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நான் வச்சுதான் சட்டம். ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா விளையாடுற பாருங்க. அப்பதான் உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் கம்முடி விடுவேன். திரும்ப தப்பு பண்ணீங்க ரெட் கார்டை கொடுத்துட்டு வெளியே அமைச்சிருவேன் அப்படின்னு சொன்ன பக்கம் இதை சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. கோச் எல்லாம் சைடு தான் பாருக்காரு முடிஞ்சளவுக்கு இந்த மேட்ச் இல்லாம தான் ஜெயிக்க போறேன்னு சொல்ல இன்னும் பக்கம் திரும்பி நல்லா விளையாட ஆரம்பிக்க ஹீரோ பார்த்தா பழைய மேட்சை ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு பழைய நினைவுகளை யோசிச்சு பார்க்க சொல்றான். அந்த ஒரு மேட்சை எப்படி விளையாடுங்களோ அதே மாதிரி அவங்கள யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிக்க அவங்க கோல் போடணும்னு நினைப்பாங்க. ஆனா கோல் விழாது தடுத்துருவானுங்க. குறுக்கால வந்து கோல் போடவே முடியல. ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட டிஃபன் பண்ணுற இன்னுமோ. அதுக்கப்புறம் ஏரிக்கா பார்த்தா பால் எடுத்துட்டு போக ஒவ்வொருத்தரும் தன்னால முடிஞ்சிருக்கு கோல் போஸ்ட் கட்டி வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க. ஆனா கோல் போடவே விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் பார்த்தா டயர்ட்ல இருக்க கோச் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்றான். ஆனா நீங்க எல்லாரும் ஒன்று மட்டும் தெரியுதுப்பா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க எல்லாருமே. டெஃபினெட்லி இதுக்கப்புறம் உங்களுடைய ஓன் ஸ்டைல நீங்க விளையாடுங்க கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கான்ஃபிடென்ட்டை மட்டும் விடுத்துறாதீங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவரு சொல்ல கோச் அதுக்கப்புறம் ட்ரிபிள் டீம்ஸ் மட்டும் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன கோச் என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல ரெஃப்ரி உங்க மேலதான் ரொம்ப கண்ணா இருக்க மாதிரி தெரியுது. ஆமா கோச் நாங்க என்ன பண்ணாலுமே அவர் எங்களை தான் டார்கெட் பண்றாரு. அப்பனா ஏன்டா நீங்க சும்மா இருக்கீங்க? நான் ஒரு பிளான் தரேன். அவரே இப்போ உங்களுக்கு அகேன்ஸ்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால உங்களுடைய லோ ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க விளையாடுறது தெரியவே கூடாது. அதுக்காக உங்களுடைய பிராண்ட் டெக்னிக்கை பயன்படுத்துங்க சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா 3 பேரும் ஒரே மாதிரி அதாவது ஒசு மாதிரி ஆஸ்திரேலியா வச்சுக்கின்னு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தி இப்போ விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கோச் உன பக்கம் அதிர்ச்சியாவே ஆப்பனட் எல்லாமே உன பக்கம் திணறானுங்க. யாரு எவனே தெரியாம ஒரு கடத்துல நம்ம பாலுக்கு கோல் போட ஆரம்பிக்க என்ன கோச் கோல் போட்டுட்டேன் இது ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க அதுக்கப்புறம் விசில் அடிச்சு கோல் லாசம் அனௌன்ஸ் பண்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்து நம்ம கோச் பாக்குறாரு. இது எல்லாமே அவனுடைய பிளான் தானே. அதுக்கப்புறம் திரும்பி அவனுக்கு 2 பேரும் விளையாடிட்டு போயிட்டு இருக்கும்போது ட்ரிபிள் டீம்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கன்ஃபியூஷன்ல இப்போ ஆப்பனட் டீம்ல இருக்க 2 பேரும் மோதின விட இதை பார்த்துட்டு கோச் அவங்களுக்கு எல்லோ கார்டு கொடுக்கறதுக்காக வருவாரு. இது உன்னுடைய செகண்ட் எல்லோ கார்டு என்ன பேசுறீங்க எப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லோ கார்டே கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாங்க. என்ன மன்னிச்சிருங்க கோச்சே இப்போ கன்ஃபியூஷன் ஆகிட்டானுங்க. கோச் உன்ன பக்கம் திணறான். இதே மாதிரி அடுத்த கட்ட பல முயற்சிகளோட நம்ம ஆளுங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா விளையாடி ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா பார்த்த கடைசியில நம்ம ஆளுங்க ஒட்டு மொத்தமா ஜெயிச்சிட்டாங்க. கோச் அதுக்கப்புறம் ரெஃப்ரி அந்த இடத்துல போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இல்லைங்க நீங்க கொஞ்சம் நியாயமா நடந்துனீங்களா இன்னைக்கு? என்னுடைய பசங்களை இதுக்கு முன்னாடி விளையாடும் போது கொஞ்சம் நியாயமே இல்லாம விளையாடி இருந்த மாதிரி சொன்னீங்க. பட் ஆனா இன்னைக்கு அவங்க திரும்ப நல்லா நியாயமா விளையாடுற மாதிரி தெரியுது எனக்கு. ஆனா நீங்க தான் அந்த ஆப்போனன்ட் டீமுக்கு கொஞ்சம் சாதகமா தீர்ப்பை சொன்ன மாதிரி தெரிஞ்சது. அதனால நீங்க கொஞ்சம் நியாயமா நடந்துக்கிற மாதிரி அதுக்கப்புறம் கோச் அவர்கிட்ட திமரா பதில் சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்புறாரு. என்னோட பக்கம் பார்த்தா நம்ம ட்ரிபிள் டீம்ஸோட அப்பாவும் என்னங்க மான்சுறோம் இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த 3 மேட்சோடைய வீடியோ கேசட் இதை நீங்க போட்டு பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கே புரியும். இதுல இருந்து எந்த விஷயத்த நீங்க கத்துக்கணும் அவங்களுக்கு நிறைய விஷயத்த மாத்தி சொல்லி கொடுக்கறதுக்காக கோச் ஒரு பக்கம் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு அவங்க விளையாடுறதை யோசிச்சு பார்க்கறான். கண்டிப்பா நான் இதை பண்ணி ஆகணும் அப்பதான் இவங்க விளையாடக்கூடிய ஃபியூச்சர் மேட்சஸ் எல்லாமே ரொம்ப பாதிக்காம இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் நம்ம இருக்க விலக நாள் வச்சுக்கோங்க. அப்போ நான் ஒரு அடுத்த வீடியோ நோட்டீஸ் வரும். சரிங்க இந்த வீடியோ முடிச்சுப்போம்.